சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதிர்பார்க்கல, நான் இப்படி வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. ஈஸ்வரி ஈஸ்வரி தான், ஆனா நீ நினைக்கிற ஈஸ்வரி இல்ல. கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்களை காப்பாத்துற அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லல. நான் ஒண்ணு சொல்லல. ஒன்னும் சொல்லலையா? மனுஷங்க நீங்க சொன்னதை மறந்துடலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். நீ என்ன சொன்னேன்னு நான் சொல்லட்டுமா? அம்மனாவது சூலத்தை தூக்கிட்டு வர்றதாவது. அந்த அம்மனுக்கு வேற வேலையே இல்லையா? இப்படிதானே நீ கிண்டல் பண்ண? எனக்கு வேற வேலை இல்லதான். பக்தியோட உண்மையான நம்பிக்கையா என்ன வேண்டி நேர்மையா வாழ்ற ஈஸ்வரி மாதிரி நல்லவங்களை காப்பாத்துறத விட எனக்கு வேற வேலை இல்லதா. ஈஸ்வரி என் பக்த மட்டும் இல்ல, அவ என்னோட குழந்தை. அவளை ஒழிச்சு கட்டணும்னு துடியா துடிக்கிற கிரிஜாவோட நிலைமை இப்ப என்னன்னு உனக்கு தெரியும்ல. அவளை விட மோசமான நிலைமைக்கு நீ போணுமா? அப்படின்னா அழகு சுந்தரத்துக்கு கேடு கெட்ட யோசனைய சொல்ற வேலைய இதோட நீ நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு ஏதாவது இடைஞ்சல் நீ கொடுத்த ஒரே சொருகு உடல உருவி மாலையா போட்டுருவேன். பாக்குறியா? 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 என்ன விட்டு என்ன இது பண்ணிடாத. என்ன விட்டு என்ன விட்டு ஒரு கணக்கு போட்டா அந்த தெய்வம் இருக்கே, அது உள்ள பூந்து அது ஒரு கணக்க போட்டு நம்மளை இப்படி உட்கார வச்சிருச்சே. ஈஸ்வரிக்கு அம்மா மட்டும் இல்லாம அம்மனும் சப்போர்ட்டா இருக்குல்ல. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, அந்த ஆத்தா செஞ்ச குத்தமடி, கடவுள் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை தாயே, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி. என்ன சின்னையா, முதல்ல பாடுறத நிறுத்துங்க. என் சோகத்தை நான் பாட்டா பாடுறேன், அத கூட நான் இந்த வீட்டுல பாடக்கூடாதா? அப்படி இல்ல சின்னையா, உடம்புல இருந்து அம்மன் இறங்குற வரைக்கும் இப்படி பாட்டெல்லாம் கேட்கவே கூடாது. நீங்க என்னடானா பாடவே செய்றீங்க, இது ரொம்ப தப்பு. அப்படின்னா என் கஷ்டத்துக்கு வடிகாலே கிடையாதா? சின்னையா என்ன இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மன் வந்து இறங்கி இருக்கா, அவ்வளவுதானே. இது சீக்கிரமா சரியா போயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். இல்ல ஈசு, என்னால முடியல. ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஈசு, உன் அம்மங்கிட்ட சொல்லி நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கி கூட. என்ன ஈசு, இத கூட பண்ண மாட்டியா எனக்காக? உன்னை சொல்லி குற்றம் இல்லை. ஐயோ சின்னையா சின்னையா சின்னையா, இருங்க இருங்க, இப்ப எதுக்கு அழுகுறீங்க? எனக்கு பொழுது போக மாட்டேங்குதே, நான் வேற என்னதான் பண்றது சொல்லு. சின்னையா இருங்க, இப்ப என்ன உங்களுக்கு பாட்டு கேட்கணும் அவ்வளவுதானே? நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். இப்ப வருது பாருங்க பாருங்க. நீயே போடுறியா? போடு போடு, நல்ல சினிமா பாட்டா போடு.
சின்னையா சின்னையா இப்ப எதுக்கு அழறீங்க? ஐயோ சின்னையா என்ன? சின்னையா இப்ப எதுக்கு அழறீங்க? ஜாமி பாட்டு போடுறாளே, சினிமா பாட்டு போடாம என்ன இப்படி வீர வாங்குறாளே. சின்னையா என்னடாச்சு? எதுக்கு அழற? என்ன ஈஸ்வரி, எதுக்கு இவன் இப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு? எனக்கு தெரியல சின்னையா, சாமி பாட்டு தானே போட்டேன், அதுக்கு ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழறீங்க? அடியே ஈஸ்வரி, நான் எதுக்கு அழுகிறேன்னா நீ காரணம் கேக்குற? அந்த முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மா உனக்கு ஆதரவா இருக்குன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசுற. சின்னையா ஒரு வாரம் தான், தண்ணி ஊத்துனா சரியாயிடும். ஒரு வாரமா? டே அழகு, புரிஞ்சுக்கோடா. இந்த மாதிரி நேரத்துல இது பாரு, உடம்பையும் மனசையும் போட்டு அலட்டிக்க கூடாது. நீ நிதானமா இருக்கணும். இது பாரு, உடம்பு ரொம்ப வலிக்குதாடா? இல்லம்மா. மாப்ள அமைதியா இல்லனா அம்மானோட கோவம் இன்னும் ஜாஸ்தியாயி உடம்புல இருக்கிற முத்தெல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் மாப்ள. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மாப்ள. சரித்த. ஏதாவது வேணும்னா போன் பண்ண அழகு, நான் கொண்டு வரேன். சரி சித்தி. சரி இது பாரு, சமத்தா படுத்துக்கப்பா. வா படு. படு. படுங்க மாப்ள. கால் நீட்டி படுத்துக்கோ. விட மாட்டாங்க போல இருக்கு. அம்மா பாத்து. அம்மா பொறுமையா பாத்து 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 மாப்ள. இப்படி படு. சரி வாங்க போலாம். சின்னையா, நீங்க தெய்வத்தையே நினைச்சிட்டு இருங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் சாமி ஒரு கஷ்டமும் இல்லன்னு ஆக்கிடும். இத சொல்றதுக்கு தான் நீ இப்ப கிளம்பி வந்தியா? அம்மா சாமி ஒரு கஷ்டம் இல்லாம ஆக்கிருமா? அதான் நடக்க விடாம பண்ணிருச்சு. அழகு இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணி, மாப்ள வலி ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு, ஆனா அழுகுறாரு. ஒருவேளை சாந்தி முகூர்த்தம் நின்னு போனதை நினைச்சு மாப்ள வருத்தப்படுறாரோ? ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அத்தை, அம்மனுக்கு பூச்சட்டி எடுத்து பூக்குழியில இறங்குறதா வேண்டிக்கலாமா? ஆமா அண்ணி, சாந்தி முகூர்த்தம் நடக்கிற நேரத்துல இப்படி அம்மா போட்டிருக்குன்னா ஏதோ தெய்வ குத்தம் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால இது சீக்கிரமா குணமாகணும்னா மாப்பிள்ள பூச்சட்டி எடுத்து பூக்குழியில இறங்குறதா வேண்டிக்கலாம். கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு சீக்கிரமா குணமாயிடும். சரி வாங்க பூஜை ரூம் போலாம்.